காசாவோட ஃபியூச்சர் என்னதான் ஆக போகுது? இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறமா ட்ரம்ப் அவர்களை சந்திச்சு பேசுறாரு. இப்படி சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் ரெண்டு நாட்டுக்கும் நடுவில், இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் முக்கியமான பல பேச்சுவார்த்தைகள். இவங்க இதை பண்ணுவாங்களா இல்லை இவங்க இதை பண்ண போறாங்களான்னு சொல்லிட்டு என்ன விதமான அறிவிப்புகள் வெளியில வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்திருந்த டைம்ல அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்த ஒரு கொஷின் மாதிரி, இல்லை இது யாருமே நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி, காசாவை அமெரிக்கா டேக் ஓவர் பண்ண போகுது. இஸ்ரேல் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, காசாவை நாங்கள் ரீபில்ட் பண்ண போகிறோன்ற பேரில் இப்போ அமெரிக்கா உள்ளே வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி சொல்கிறது, கேட்குறதுக்கு நம்ம இப்போ நான் இதை சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்கும் ஒரு தாட் வந்திருக்கணும், ஓகே அப்போ அமெரிக்கா காசாவை ரீபில்ட் பண்ணி பாலஸ்தீனியர்கள் கிட்ட கொடுக்க போகிறாங்களான்னு. அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்டை இப்போவே மாற்றிக்கோங்க. இது காசாவுக்கோ இல்லை பாலஸ்தீனியர்களுக்கான நல்லதை ஏற்படுத்தக்கூட ஒரு நல்லெண்ணத்தில் தொடங்கக்கூடிய ஒரு திட்டம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பல்வேறு விதமான ரகசியங்கள் அடங்கியிருக்கு. அதில் ஒரு சிலதை பற்றி, இல்லை இப்போ காசாவில் இதை பண்ணுறதுனால என்ன பிரச்சனைகள் வரப்போகிறதுன்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேசி நேரத்தை வீணடிக்காமல் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தான் புக்ஷ வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். காசா இல்ல வெஸ்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய மேற்கு கரை, இஸ்ரேலோட ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய பாலஸ்தீனோட ஒரு மீது பகுதின்னு சொல்லலாம். இப்போ இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடுவில் ஒரு யுத்தமானது தொடங்கினதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தை தாண்டி அந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு சீஸ் ஃபயர் கொண்டு வரப்பட்டு ஹாஸ்டேஜஸ் டீல்ன்றது நடந்துட்டு இருக்கப்போ, இப்போ காசாவோட கரண்டான நிலைமை என்ன? இந்த யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முன்னாடி இருந்த காசாவுக்கும் இப்போ இருக்கிற காசாவுக்கு என்னெல்லாம் வேறுபாடுகள் இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. காசாவோட அஃபிஷியல் கணக்கின்படி, இல்லை பாலஸ்தீனோட அஃபிஷியல் அங்கே இருக்கக்கூடிய வீடுகளோட கணக்கு எடுத்து பார்த்தோன்னா, அங்கே இருக்கக்கூடிய லைசன்ஸ் வாங்கி கட்டப்பட்ட வீடுகளோட எண்ணிக்கை 3 லட்சத்துக்கும் அதிகம். ஆனால் சின்ன சின்ன ஷெட்ஸ் மாதிரி போடப்பட்டு, இல்லை அங்கே எப்படி சொல்கிறது, கிடைக்கிற இடத்துல ஒரு சின்ன சின்ன டென்ட் மாதிரி அமைச்சு டெம்பரரி ஹவுசிங்கில் குடியிருந்தவங்க அது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தோன்னா 4.5 லட்சத்துக்கும் அதிகம் 2022 கணக்கின்படி. ஆனால் இப்போ இஸ்ரேலோட இந்த ஹமாஸ் vs இஸ்ரேல் அந்த ஒரு யுத்தத்துக்கு அப்புறமா அங்கே எத்தனை வீடுகள் அழிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா 4 லட்சம் வீடுகளுக்கும் அதிகமாக ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நிறைய இமேஜஸ், இல்லை இப்போ நான் சில ஃபுட்டேஜஸை முன்னாடி காமிக்கிறேன், சின்ன சின்ன இமேஜஸாக. நீங்கள் இதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதோ எப்படி சொல்கிறது, ஒரு சினிமா ஷூட்டிங் நடக்கிற மாதிரி, இல்லை ஏதோ ஒரு பெரிய கட்டிடத்தை இந்த மாதிரி சினிமா ஷூட்டிங்காக இடிச்சு போட்டிருக்க மாதிரி தெரியும். ஆனால் இது சினிமா ஷூட்டிங் எல்லாம் கிடையாது. காசாவோட இன்னைய நிலைமை, அங்கே இறந்தவங்களோட எண்ணிக்கைன்றது 46,000 தாண்டி போயிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், இதை தான் ஒரு மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லணும். அதுதான் இதுக்கு சரியான ஒரு வார்த்தையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை அந்த இடத்துல ஏற்பட்டதுக்கு அப்புறமா ஹாஸ்டேஜ் டீல்ன்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அவங்களோட பிணைய கைதிகளை மாற்றுறது, இதெல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கப்போ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாஹூ அவர்களும் ஒயிட் ஹவுஸில் சந்திச்சு பேசிக்கிறாங்க. ஏன்னா பிப்ரவரி மாதத்துல இவங்க ரெண்டு பேரும் சந்திக்க போறாங்கன்றது நம்ம முன்னாடியே ஒரு செய்தியில் பார்த்துருக்கோம். அதுவும் முதல் வெளிநாட்டு தலைவர், ஒரு முக்கியமான தலைவர் ட்ரம்ப் அவர்கள் சந்திக்க போறாருன்னா அவர் ஆட்சி ஏற்றதுக்கு அப்புறம் இந்த 2வது டேர்ம்ல இது மட்டும்தான். இப்படி இவங்க சந்திச்சுட்டு இருக்கப்போ நிறைய விஷயங்கள், இல்லை நிறைய பேட்டிகளானது கொடுக்கப்பட்டுச்சு. அதில் முக்கியமான 2 விஷயம் என்னன்னா, ஒன்று ஈரானோட ஆயில் மேலே திரும்பவும் அதிகமான சாங்ஷன்ஸை போடுறது, 2வது காசாவை பற்றினது. இதில் ஈரானோட அந்த சாங்ஷன்ஸை பற்றி பார்த்தோன்னா, ஈரான் நியூக்ஸை கொண்டு வரக்கூடாது, இல்லை ஈரானோட கைகளுக்கு அணு ஆயுதங்கள் போகக்கூடாதுன்றதுல ட்ரம்ப் ரொம்பவே தெளிவாக இருக்காரு. ஏன்னா என்னைக்கு ஈரானுக்கு அணு ஆயுதம் போதோ அன்னைக்கு இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர்ன்றது மிடில் ஈஸ்டில் இப்போ இஸ்ரேல் கையில் இருக்குது. சில நாடுகள் இந்த அமெரிக்கன் பொலிட்டிக்ஸை மையப்படுத்தி நடந்துட்டு இருக்கு. ஆனால் என்னைக்கு ஈரானோட கைகளுக்கு அணு ஆயுதங்கள் போகுதோ அன்னைக்கு இதில் ஒரு மேஜர் ஷிஃப்ட்ன்றது ஏற்படுத்தப்படும். இந்த இடத்துல நான் மேஜர் ஷிஃப்ட்ன்றதை, அணு ஆயுதம் தான் இன்னைக்கு வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனாக பார்க்கப்படுது. அணு ஆயுதங்களை மட்டுமே வச்சுதான் இந்த இடத்துல ஈரானை இஸ்ரேல் கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் இஸ்ரேலை அடிக்க தயங்குறதுக்கு ஒரு மெயினான காரணமும் இதுதான். ஏன்னா ஒரு ஃபுல் ஸ்கேல் வார ஈரான் தொடங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதோட முடிவில் இஸ்ரேல் தான் வெற்றியாளராக இருப்பாங்க. ஏன்னா காரணம் அவங்க கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஈரான் கிட்ட இவங்களை கவுண்டர் பண்ணுற மாதிரி கன்வென்ஷனல் மிலிட்ரி ஓரளவுக்கு அவங்க கிட்ட பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நியூக்ஸ்ன்றது கிடையாது. ஸோ ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் வந்துச்சுன்னா இந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ் கண்டிப்பாக மாறிடும். உன்கிட்டே அணு ஆயுதம் இருக்குது, என்கிட்டயும் அணு ஆயுதம் இருக்குது. உன் அணு ஆயுதத்தால் என்னோட பெரிய நிலப்பரப்பில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை விட என்னோட அணு ஆயுதத்தால் உன்னோட நிலப்பரப்பில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள்ன்றது பல 100 மடங்கு அதிகமாக இருக்குன்றது ஈரானோட ஸ்டாண்ட் இந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கப்போ ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் போகிறத தடுக்கணும்னா அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபாரின் கரன்சியையும், அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேஷ் ஃப்ளோவையும் டீஸ்டெபிலைஸ் பண்ணணும். அப்படி டீஸ்டெபிலைஸ் பண்ணோம்னா கவர்மெண்ட்டோட மெயின் ரிசோர்ஸஸாக என்னென்ன இருக்குது, இப்போது சவுதி அரேபியா பார்த்தோன்னா அவங்களோட மெயின் வருமானன்றதே ஆயிலை மையப்படுத்தி தான். அதேமாரி ஈரானுக்கும் ஆயில்ன்றது ஒரு முக்கியமான ரிசர்வ். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் மேலே கை வச்சோன்னா ஏற்கனவே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே இறுகி இருக்க கயிறை இன்னும் இறுக்கி இருக்காங்க.
இவங்க கிட்ட இருந்து யாருமே ஆயில் வாங்க முடியாதுன்ற அளவுக்கு. இப்போ கவர்மெண்ட்டோட இன்கம்ன்றது பாதிக்கப்படுதுன்னா அவங்க ஒதுக்கக்கூடிய அந்த ஃபண்டிங்ன்றது மற்ற ப்ராஜெக்ட்ஸுக்கு டைவர்ட் பண்ணப்படும். இல்லை அவங்க ஏற்கனவே ஒதுக்கிட்டு இருக்க அந்த ஃபண்ட்ஸ் ஆனது இன்னமும் குறைக்கப்படும். ஸோ இதெல்லாம் மையப்படுத்தி இதுவும் இஸ்ரேலுக்கு ஒரு ஃபேவரான முடிவு தான். ஈரானை எந்த அளவுக்கு அமெரிக்கா டைட் பண்ணுறாங்களோ அது இன்டெரக்டாக இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய சாதகமான விஷயமா மாறிட்டு இருக்கும். இது ஒரு பக்கம் இப்படி இருக்கு. காசாவை பற்றின அந்த விஷயம், அவரோட அந்த இன்டர்வியூ நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனா கீழே அதுக்கான லிங்க்ஸை நான் கொடுக்குறேன், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸோட லிங்க்ஸை கொடுக்குறேன். வீடியோட லிங்க்கை என்னால் கீழே கொடுக்க முடியுமான்றது தெரியல. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸோட லிங்க்கை மட்டும் கொடுக்குறேன். ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குற கொஷனுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த இன்டர்வியூஸ் இல்லை அவர் கொடுக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு எப்படி சொல்கிறது, இனிமேல் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் நினச்சாலும் காசாவுக்கு போக முடியாதுன்ற ஒரு அளவுக்கு இருக்குது. அதில் மெயினான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வந்து காசா வந்து அமெரிக்கா டேக் ஓவர் பண்ணும், இல்லை அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு அதை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுறது இல்லை அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்த்தோன்னா பரவாயில்ல இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்கன்ற மாதிரி தான் தோணும். அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். காசாவில் வந்து இப்போ ஒன்றுமே இல்லை. காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடச்சிருக்கிறது இறப்பு மட்டும்தான், அதாவது டெத் மட்டும்தான். டெத் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு கிஃப்டா இல்லை அவங்களுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கான ஒரு பொருளாக கிடச்சிருக்கு. அதை தாண்டி காசா மக்களுக்கு எதுவுமே கிடைக்கப்படல. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, அங்கே இருக்கக்கூடிய ரூபல்ஸ் எல்லாத்தையும், அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடிபாடுகளையும் நீக்கிட்டு அந்த இடத்துல பல மாடி கட்டிடங்களை கட்ட போகிறோம். சரி, அப்படி கட்டி முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு காசா மக்கள் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. காசாவில் இருக்கக்கூடிய மக்களை, அதாவது மேற்கு கரையிலையும் காசா ஸ்ட்ரிப்லையும் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை ஜார்டனுக்கு அனுப்பலாமா, எகிப்துக்கு அனுப்பலாமா, இல்லை வேற யாராச்சும் நாடு யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அங்கே அனுப்பி அங்கே அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நம்ம செஞ்சு கொடுப்போம். அவங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அந்த இடத்துல பண்ணி கொடுப்போம். அவங்க அந்த நாட்டில் இருக்கட்டும், ஆனால் அவங்க திரும்ப கிளம்பி காசாவுக்கு வந்துடக்கூடாது. இந்த இடத்துல அவங்க வந்தாங்கன்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு. இது எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? நீ இருக்கிற ஒரு வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க உன்னை கழுத்தை பிடிச்சி கொண்டு போய் வெளியில் தள்ளிட்டு நான் இதை விட உனக்கு வேற ஒரு இடத்துல நல்ல விதமாக வாழ வைக்கிறேன், ஆனால் உன்னோட இடத்துல இல்லை நீ பூர்வீகமாக இருந்த இடத்துல நான் உன்னை விடமாட்டேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இன்டெரக்டாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இவங்க காசா விட்டு வெளியில் அனுப்பிட்டு அவங்களோட அதோட பிரச்சனை அதோட நின்றுமா, இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக முடிச்சிருமான்னு பார்த்தோன்னா, காசாவில் இருந்து வரக்கூடிய ரெஃப்யூஜிஸையே எகிப்து அக்செப்ட் பண்ணலை, ஜார்டன் அக்செப்ட் பண்ணலை, யாருமே அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணலை. ரஃபா கிராசிங்னு ஒன்று இருக்குது. காசாவுக்கும் எகிப்துக்கும் நடுவில் ஒரு சின்ன ரொம்ப 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 ஒரு சின்ன காரிடார். மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50லேருந்து 100 பேர் அஃபிஷியலாக அந்த இடத்துல பாஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த எகிப்து என்ன தெரியுமா பண்ணாங்க, இந்த காசாலேருந்து வரக்கூடிய மக்கள்னால தன்னோட மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதா சொல்லி, இந்த இடத்துல பிரச்சனைகள் உருவாகிறதா சொல்லி அதை ஒட்டு மொத்தமாக சீல் பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வெளியில் வரக்கூடாதுன்னு. இது எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுச்சுன்னா, ஒரு காரிடார் ஒன்று இருக்குன்னு வைங்க, அதுவும் காசாவை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பகுதி, ரொம்ப சின்ன பகுதி, அதில் வந்து 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளே ஒட்டுமொத்த பேரையும் லாக் பண்ணி இஸ்ரேல் அவங்க பாம்பிங்ஸை, இஸ்ரேல் அவங்களோட குண்டுகளை மேலே ட்ராப் பண்ணி அந்த இடத்துல அவ்வளோ பெரிய அழிவு ஏற்பட்டுச்சு. அதே எகிப்து இன்னைக்கு அமெரிக்காவோட பேச்சை கேட்டு இன்னைக்கு காசாவோட மக்களை அவங்க நாட்டுக்குள்ளே அனுமதிச்சு அவங்களுக்கான சிட்டிசன்ஷிப் பற்றிலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரப்போசலாக இவர் வச்சிருக்காரு. அவங்களால அந்த இடத்துல நிம்மதியாக வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அங்கே இருக்கவங்க இவங்களை ஒன்றா பார்ப்பாங்களான்றதே ஒரு பெரிய சந்தேகம். இது வந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே 2 ஸ்டேட் பாலிசின்றது ஒன்று இருக்குது. அவங்களுக்கான நிலத்தை அவங்களுக்கு விட்டுருங்க, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ நீங்கள் உங்களோட இடத்த வச்சுக்கோங்க, இருக்கிற இடத்தையாவது அவங்களுக்கு விட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாலிசியை இஸ்ரேல் சுத்தமாக இப்போ அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. அதுவும் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இஸ்ரேலுக்கான ஒட்டுமொத்த தடைகளும் விலக்கப்பட்டுச்சு. 1 பில்லியனுக்கும் அதிகமான எமர்ஜென்சி வெப்பன் ஸ்டோரேஜ் ஃபண்டுன்றது இஸ்ரேலுக்காக ஒதுக்கப்பட போகுது. ஏற்கனவே அவங்க மேலே இருந்த தடைகளை நீக்கிட்டாங்க. இப்போ இந்த 1 பில்லியன் ஆயுதங்கள் எதுக்காக வரும்னா, ஆல்ரெடி இஸ்ரேலோட ரிசர்வ் டெப்ளிட் ஆகிருக்கு பாருங்க, இந்த காசா வாரில் இல்லை ஹெஸ்புல்லா கூட ஏற்பட்ட பிரச்சனையில், அது எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணுறதுக்காக. இப்போ காசாவோட ஹோல்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சுன்னா அடுத்த கட்டமாக இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இஸ்ரேலுக்கு அதை கொடுத்துருவாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் இஸ்ரேலுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோலில் கொடுத்துருவாங்கன்னா? கிடையாது. மிடில் ஈஸ்டில் காசான்றது எப்படி சொல்கிறது, மெடிட்டரேனியன் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய, அதுவும் சில ஆயில் ரிசோர்ஸ், காசாவோட கண்ட்ரோலுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில ஆயில் ரிசோர்ஸும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் இவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வரது மட்டும் இல்லாமல் மேபி அதை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாகவும் மாற்றலாம். ஏன்னா அந்த இடத்துல லேண்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. இதை வாங்குறவங்க எல்லாம் அந்த இடத்த சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான ஃபேக்ட்ரிஸை கொண்டு வரது, ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல காசான்ற ஒரு பகுதி, ஏன் அதை ரீநேம் கூட பண்ணலாம். காசான்றது வருங்காலங்களில் பேரில் கூட வரக்கூடாதுன்றதுக்காக
ஸோ கண்டிப்பாக வந்து காசா மக்களுக்கான அந்த ஒரு செக்யூரிட்டி கேரண்டி அந்த இடத்துல கொடுக்கப்படலை. எல்லாம் உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உக்ரைனுக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குது, உக்ரைனை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அவ்வளோ ஆகும்னு பேசிட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அதே அளவுக்கு காசாவுக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டியது, இல்லை காசாவை பற்றி பேச வேண்டியது அவசியம். உக்ரைனில் இருக்கவங்க தான் மக்கள், ரஷ்யா உக்ரைன் போறனால பாதிக்கப்படுறவங்க தான் மக்கள். இங்கே இருக்கவங்களாம் பிரச்சனை இல்லைனா இங்கே இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அதுவும் இப்போ இதை வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதே எனக்கு தெரிஞ்ச ஒரு தப்பான விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்க ஒரு யுத்தம், அந்த ரெண்டு நாடு இப்போ நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ரஷ்யாவோட டிமாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா உக்ரைனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களால முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் இப்போ ஒரு பெரிய கேமானது போயிட்டு இருக்கு. அதில் ரஷ்யா ஆக்குபை பண்ணால் அந்த லேண்ட்ஸ் மட்டும்தான் இப்போ ஒரு பெரிய, எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனாக மாறும். அவங்களோட நெகோசியேஷனில் மொத்தமாக வந்து அதை பற்றின பேசுவாங்க. ஆனால் இங்கே ஒட்டுமொத்த நிலப்பரப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ரெண்டுத்துலேயும் மியூச்சுவலாக இன்ட்ரெஸ்ட் அடையக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு இந்த விடுபடுது உங்கள் எல்லாருக்கும்.